ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். நான் 2024 டைமில் ஒரு ஜோசியர்கிட்ட வந்து நான் பார்த்துட்டு எங்கள் சொத்து பரம்பரை சொத்து இருக்குது, அது எப்போ கிடைக்குன்ற மாதிரியும், அடுத்து ஃபினான்ஷியலாக எப்போ நல்லாயிருக்கும் ஒரு லைஃப் அப்படின்ற மாதிரியும், அடுத்து வேலைக்காகவும் கேட்டிருந்தேன். அப்போ வந்து நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, இதெல்லாம் எப்போ சார் நடக்கும் அப்படிங்கும்போது அவர் டைம் டியூரேஷன் சொன்னார். நான் இப்போ நடந்துடும், அடுத்த வருஷம் நடந்துடும் அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி நடக்கலை. இப்போ 2026 வந்துருச்சு. 24 பார்த்து 25 நடக்கும்னாரு. இப்போ 2026 நான் திரும்ப கேட்டேன், என்ன சார் நீங்கள் சொன்ன எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி. அதுக்கு தலைமை பேசின பேச்சு, ஓவராக பேசாத, என் சாபத்தை வாங்காத, உன் தலைமுறை இல்லாமல் போயிடும், நான் பேச ஆரம்பித்தா நீ தாங்க மாட்டேன். இதெல்லாம் அவர் எனக்கு கொடுத்த ரெஸ்பான்ஸு. அதாவது நம்ம ஒரு பலன் கேட்டு நம்ம லைஃப்பில் அடுத்து என்ன பண்ணலான்னு மூவ் பண்ணுறோம். சொன்னதில் ஏதோ 1-2 நடக்குனா பரவாயில்ல, எதுவுமே நடக்கலை. என்ன அப்படின்னு கேட்டோன்னே அப்படியே திருப்பி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, சாபம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. டென்ஷன் ஆகி கத்துறாரே தவிர அதுக்கான ப்ராப்பர் பதிலே கிடையாது. ஏதாவது எப்போ நடக்கும்னு கேட்டால் அது நடக்கும்னு சொல்லுவாராம். ஆனால் என்றைக்கு வருஷமோ டேட்டோ அதெல்லாம் சொல்ல தெரியாதான். நடக்குமா? இப்போ நீங்கள் வந்து ஒரு சொத்து விஷயமே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதில் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பீங்களாம். அந்த சொத்து எந்த வருஷம் வேணால் கிடைக்கலாமா, இன்னும் 50 வருஷம் கழிச்சு 60 வருஷம் கழிச்சு கூட கிடைக்கலாமா. இந்த மாதிரி தான் பதில் வந்தது. ஸோ இவங்கெல்லாம் மேக்ஸிமம் நிறையா ஜோதிடர்கள் நிறைய யூடியூப்பில் பேசுகிற யாருக்குமே அந்தளவுக்கு பலன்லாம் எடுக்க வரல. ஸோ யாரும் போய் என்ன மாதிரி பணம் கட்டி ஏமாறாதீங்க. இதெல்லாம் ஒரு அவேர்னஸ் தான். இதில் எனக்கு என்ன தனிப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா ஏதோ ஒரு ரீசனில் நம்ம ஜோசியத்துக்குள்ளே வந்துடுறோம். ஏதோ ஒரு இடத்துல உண்மையான பலன் இருக்காதா அப்படின்றக்காக தான் நம்ம தேடுறோம். பட் நமக்கு ரியாலிட்டியில் கிடைக்கிறது எந்த நல்ல ரிசல்ட்டும் கிடையாது. இதனால் லைஃப்பை தொலைச்சிடாதீங்க. எப்போயுமே என்ன தான் எவ்வளோ பெரிய ஜோதிடர் சொன்னாலும் பேக்கப் பிளான் கையில் வச்சுட்டே மூவ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.